நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருள்தோழர் சிவமணி அவர்களுக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய குரல் வாக்கிய ஒழிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் 15 ஆண்டு காலம் மத்தியில் அதையே புதுசா திமுக கொடுக்க முடியல. அப்போ அமைச்சர் அவர் நிர்மல கட்டத்துக்கு எங்களால் கண்டு கொடுக்க முடியல. ஆட்சி கம்யூனிஸ்ட்ல இடம்பெற்றது. இன்றைக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஓட்டு கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஓட்டு பக்கத்து கேரளாவில் 2 எடுத்து இங்க கூட்டணி அங்க கூட்டணி இல்ல. அதான் சந்தர்ப்பமான கூட்டணி நம்ம சொல்றோம். சாரிகள் கோவம் அதோட இந்தியா முழுவதும் நடக்கின்ற தேர்தல் கர்நாடகத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுது நான் பாரத பிரதமரான காவிரி ஆட்சி குறிக்க மேகதானை கட்டுவேன் என்று கர்நாடகத்தில் பேசுறார். காவிரி ஆணையத்தை கலைக்கப்படுவேன் என்று ராகுல் காந்தி சொல்றார். அது ராகுல் காந்தி அவர்கள் பாரத பிரதமரான காவிரி ஆட்சி குறிக்க மேகதானை கட்டப்படும் என்றும் காவிரி ஆணையத்தை கலைக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவிக்கிறார். அந்த ராகுல் காந்தி அவர்களை இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கிறார். நாம் கேட்கலாம். பொதுமக்களுக்கான 1 கோடி ரூபாய் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டும் இல்லாம நம்முடைய பகுதி மக்களுக்கு பெரும்பாலான மக்களுக்கு பெருமுடைய முத்திரையா அவர்களுக்கு திருச்சியில் மணிமண்டபம் 1 கோடி ரூபாய் கட்டப்படும் அறிவித்திருக்க அந்த மணிமண்டபம் கட்டப்படும் என்ற செய்தி நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதே போல சில கோரிக்கை கொடுத்திருக்கேன். புலித்தலையில புதிய தீயணைப்பு நிலையம் அம்மாவுடைய அரசு ஏற்படுத்தப்படும் என்ற செய்தி நேரத்தில் தெரிவித்து இந்த அரசு நம்முடைய அரசு மக்களுடைய அரசு மக்களுடைய தேவையை அறிந்து நிறைவேற்றுகின்ற அரசு எங்களுடைய அரசு என்ற நேரத்தில் சொல்லி மத்தியிலே நிலையான ஆட்சியற்ற திறமையான பாரத பிரதமர் நாட்டிற்கு ஆள வாக்களிப்பு இரட்டை சிறத்திற்கு வெற்றி பெற செய்ய சிவமணி அவர்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விட வேண்டும்.